ஹாய், நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பேமெண்ட் கேட்வே. ஸோ நம்ம ஓன் இகாமர்ஸ் வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் வந்து பேமெண்ட் கேட்வேக்கு யூபிஐ கேட்வே, அதாவது கியூஆர் கோடு மூலமாக ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷனை நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா எல்லா பேமெண்ட்டையும் அக்செப்ட் பண்ணாது. அதாவது இப்போ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நெட் பேங்கிங் வச்சுருப்பாங்க. சில பேர் வாலெட் மூலமாக பே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் அதில் இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம இந்த பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிற பிளக்கினை இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதான். ஸோ இது வந்து ஒரு பேமெண்ட் கேட்வே லிங்க்கு. ஸோ உங்கள் ப்ராடக்ட்டை கஸ்டமர் செக் அவுட் கொடுத்து பே பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஆப்ஷன் காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கார்டு கொடுத்துருக்காங்க, யூபிஐ கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நெட் பேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வாலெட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பே லேட்டர், அதாவது ஸோ இப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், லேட்டாக பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பேமெண்ட் பண்ண வரவங்க எந்த மெத்தட்லனாலும் பேமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கும்போது கஸ்டமருக்கு பே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பேமெண்ட் கேட்வே. ஸோ இதை எப்படி நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம இன்ஸ்டாமோஜோ அப்படிங்கிற ஒரு பேமெண்ட் கேட்வேவை நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் இன்ஸ்டாமோஜோவில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் இன்ஸ்டாமோஜோவில் கணக்கு தொடங்கி வியாபாரம் செய்ய அப்படி சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் சைன் அப் பேஜுக்கு போயிடலாம். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்கு வரும். இதில் சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று பிஸ்னஸ், ஒன்று கன்சியூமர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம பிஸ்னஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜிமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து சைன் அப் கொடுத்துருங்க. ஸோ சைன் அப் கொடுத்ததும் ஃபோன் நம்பர் கேட்கும். ஃபோன் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர் டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை இங்கே டைப் பண்ணுங்க. ஸோ டைப் பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பேமெண்ட் பண்ணணுமா இல்லை ஃப்ரீ ஆன்லைன் ஸ்டோர் ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம பேமெண்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ இதில் யூசர் நேம் டைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூசர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ யூசர் நேம் டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பிஸ்னஸ் டீட்டெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பிஸ்னஸ் கேட்டகரி கேட்டிருக்காங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் பிஸ்னஸ் கேட்டகரி என்னவோ அதை கொடுக்கலாம். இல்லை நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இல்லை சர்வீஸ் அண்ட் அதர்ஸ்ன்னு இருக்குது, அதை வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து சப் கேட்டகரி கேட்டிருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்கள் கேட்டகரி எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கன்சல்டிங் சர்வீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். வாட் டு யூ செல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் அதர்ஸுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். டு யூ பிளான் டு கலெக்ட் டொனேஷன் கேட்டிருக்காங்க. நோன் கொடுத்துடலாம். அப்ராக்ஸ் ஆனுவல் டேர்ன் ஓவர்னு கேட்டிருக்காங்க. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் 0 I am ஸ்டார்டிங் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஹவு ஓல்ட் இஸ் யுவர் பிஸ்னஸ் கேட்டிருக்காங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ எம் ஸ்டார்டிங் நவ் பிஸ்னஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் கேட்டிருக்காங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. டூ ஹேவ் வெப்சைட்னு கேட்டிருக்காங்க. எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ இதில் வெப்சைட் யூஆர்எல் கேட்டிருக்காங்க. நம்ம வெப்சைட் போய்க்கலாம். வெப்சைட் பண்ணிட்டு டாப்பில் இருக்க யூஆர்எலை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இஸ் யுவர் வெப்சைட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது நோ கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் மோர் பிஸ்னஸ் டீட்டெயில் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து நேம் ஆஃப் த பிஸ்னஸ் கேட்டிருக்காங்க. அதில் வந்து அஸ் மென்ஷன்ட் ஆன் பேன் கார்டு. ஸோ உங்கள் பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நேம் கொடுத்துடலாம். ஸோ இதில் ரிஜிஸ்டர்டு பிஸ்னஸ் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு சாம்பிளுக்கு சும்மா டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு கொடுத்துடலாம். ஸோ பின்கோடு கேட்டிருக்காங்க. உங்கள் பின்கோடு கொடுத்துக்கோங்க. ஸோ உங்ககிட்ட ஜிஎஸ்டி நம்பர் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆப்ஷனல் தான். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் பேங்க் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. இதில் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதே நம்பரை வந்து ரீஎன்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அக்செப்ட் அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ பேங்க் டீட்டெயில் கொடுத்தாச்சு. அப்புறம் அக்செப்ட் டெர்ம் அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடலாம். ஸோ அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து மேலே கிளிக் ஹியர்னு கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணி உங்கள் கேஒய்சி டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணிக்கோங்க. அதாவது பேன் கார்டு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கடுத்து நம்ம இன்ஸ்டாமோஜோவை வேர்ட்பிரஸோட கனெக்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ வேர்ட்பிரஸ் போய்க்கலாம். ஸோ நம்ம இப்போ வேர்ட்பிரஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிட்டு இன்ஸ்டாமோஜோ அக்கௌண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பிளக்கின் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு சைடில் ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா பிளக்கின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆட் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சர்ச் ஆப்ஷனில் இன்ஸ்டாமோஜோ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாமோஜோ ஃபார் ecommerce கொடுத்துருக்காங்க. அதை இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இன்ஸ்டால் ஆனதும் ஆக்டிவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க.
ஸோ இப்போ ஆக்டிவ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ பிளக்கின் போயிட்டு இன்ஸ்டால்டு பிளக்கின் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா WooCommerce இன்ஸ்டாமோஜோன்னு இருக்கு. இதில் வந்து செட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கேட்பாங்க. ஒன்று கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் சீக்ரெட் அப்படி சொல்லி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டே ஃபில் பண்ணணும். ஸோ இதை எதுல இருந்து எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம இப்போ இன்ஸ்டாமோஜோ அக்கௌண்ட் போய்க்கலாம். ஸோ இன்ஸ்டாமோஜோ அக்கௌண்ட் வந்துட்டு நீங்க இந்த ஏபிஐ பிளக்கின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கிரியேட் கொடுத்து இந்த கிளைண்ட் ஐடி அண்ட் கிளைண்ட் சீக்ரெட் வந்து எடுத்துட்டேன். உங்களுக்கு புதுசாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, இதை எடுக்கணும் அப்படின்னா கிரியேட் நியூ கிரெடென்ஷியல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து WooCommerceனு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணதுனால அந்த ஆப்ஷன் வந்து காட்ட மாட்டேங்குது. ஸோ நீங்கள் WooCommerce அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் கிரெடென்ஷியல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி WooCommerce WordPress அப்படின்னு போட்டு உங்களுக்கு கிளைண்ட் ஐடியும் கிளைண்ட் சீக்ரெட் ஐடியும் கொடுத்துருவாங்க. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். கிளைண்ட் ஐடியில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சீக்ரெட் அதை வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா செலக்ட் ஆயிரும். அதுக்கடுத்து செலக்ட் பண்ணி ஸோ காப்பி கொடுத்துடலாம். ஸோ இங்கே கிளைண்ட் சீக்ரெட்டை வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் சேஞ்சை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் கனெக்ட் ஆயிரும். அதுக்கடுத்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேமெண்ட் ரிசீவ் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் வந்து பே பண்ண உடனே வராது. 1 அல்லது 2 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு பேமெண்ட் வரும். ஸோ இதே மாதிரி இன்ஸ்டாமோஜோல உங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி உங்கள் பேமெண்ட் கேட்வே உருவாக்கிக்கோங்க. நன்றி. ஸோ இந்த வீடியோ பற்றின ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்க்கு நான் பதில் சொல்கிறேன். நன்றி.